ஆலிமாக்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு முறை காத்தாங்குடி மண்ணுக்கு வருகை தருவதற்கும் உங்களையெல்லாம் சந்திப்பதற்கும், குறிப்பாக இந்த பிரதேசத்து அறிவுத்துறை சார்ந்த சகோதரிகளை சந்திப்பதற்கும், சிறப்பாக ஷரியாத்துறை சார்ந்த மாகால் அல்லாஹ் மாகால் ரசூல் சம்பந்தப்பட்ட மிக பெருமதி வாய்ந்த அறிவை பெற்ற ஆலிமாக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான சில வழிகாட்டல்களை வழங்கி அவர்களை வலுவூட்டும் வகையில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கும் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பேற்று நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஜமியத்துல் உலமாவின் காத்தாங்குடி கிளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான தௌஃபீக் செய்து அருள் புரிய வேண்டும். இந்த கிளை இந்த நாட்டுக்கே ஒரு முன்மாதிரியான கிளையாக திகழ வேண்டும் என்று நான் துஆ செய்கின்றேன். சமுதாயத்தின் சரிபாதியாக சமபாதியாக விளங்குகின்ற பெண்களை, அந்த பெண்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்குகின்ற, பெண்களுக்கான தலைமைத்துவம் வழங்குகின்ற உங்களை போன்றவர்களை கவனத்திற்கொண்டு இத்தகைய ஒரு முன்மாதிரியான முன்னோடி நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஜஸாஹுமுல்லாஹு கைரன். இந்த நிகழ்வின், இந்த கருத்தரங்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டே எனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் இன்று நான் இங்கு வருகை தந்தேன். ஏனென்றால் நம் சமூகத்திலே நீண்ட நெடுங்காலமாக ஒரு மிக பெரிய குறை இருந்து வந்திருக்கிறது. அதனை எல்லோரும் ஏற்கத்தான் வேண்டும். அதுதான் சமூகத்துடைய அரைப்பகுதியாக கருதப்பட வேண்டிய பெண்களுடைய விவகாரத்திலே நம் சமூகம் தொடர்ந்தும் காட்டி வந்திருக்கின்ற அந்த ஓரக்கண் பார்வை என்று சொன்னாலும் பிழையாக மாட்டாது. ஒரு ஆண் திருந்தினால் ஒரு தனி மனிதன் திருந்தினான் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு பெண்ணிலே வருகின்ற மாற்றம் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய உண்மை. அந்த வகையில் தான் காத்தாங்குடி ஜமியத்துல் உலமா கிளை சகோதரிகளாகிய உங்களை இலக்காக கொண்டு, அதிலும் குறிப்பாக இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஷரியாத் துறையில் கற்ற ஆலிமாக்களை இலக்காக கொண்டு இத்தகைய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒழுங்கு செய்திருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியை நான் பாராட்ட வேண்டும், மெச்ச வேண்டும். இதற்காக உழைக்கின்ற அனைவருக்காகவும் துஆ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்காக எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நேரம் மிகவும் வரையறுக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு சிரமமான காரியத்தை நான் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு பெரிய தலைப்பு, அந்த தலைப்பை எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள் நான் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆலிமாக்களின் பொறுப்புகளும் கடமைகளும் என்ற பொருளிலே தலைப்பிலே சில அடிப்படையான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். ஒரு வகையிலே என்னுடைய இந்த பணி ஒரு சவால் மிக்க பணியாக அமையாது என்று எதிர்பார்க்கிறேன். அதற்கு காரணம், நீங்கள் ஏற்கனவே ஷரியாத் துறையில்
5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், சில போது 8 ஆண்டுகள் கற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு நியாயமான ஒரு பின்புலம் இருக்கிறது. எனவே நான் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் சாதாரண பொதுமக்களை போல் அல்லாமல் அவசரமாக விஷயங்களை நீங்கள் கிரகிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரிகளே, ஆலிமாக்களே, நான் ஆரம்பமாக உங்களை போன்றவர்களுடைய கடமைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் உங்களுக்கு இந்த தீன், இந்த மார்க்கம் தந்திருக்கின்ற உரிமைகளை மேலோட்டமாக தொட்டு காட்ட விரும்புகிறேன். உரிமைகளை புரிந்து கொள்கிற போதுதான் கடமைகளை செய்கிற உணர்வு பிறக்கும். ஏனென்றால் உரிமைகளை பார்க்கிற போது இந்த மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் பொதுவாகவும் பெண்களாகிய உங்களுக்கு குறிப்பாகவும் எவ்வளவு பெரிய அருளாக அமைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அதனைத் தொடர்ந்துதான் ஒவ்வொரு அருளும் அமானிதம் என்ற வகையிலே அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு பிறக்கும். அந்த வகையிலே ஆரம்பமாக பெண் சமூகத்துக்கு நமது மார்க்கம் வழங்கி இருக்கின்ற உரிமைகளை தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் மனித இன வரலாறு நெடுகிலும் பெண்கள் எப்படி நடாத்தப்பட்டார்கள் என்பதை சுருக்கமாக தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன். வரலாற்றிலே கிரேக்கர் மத்தியிலே பெண்களை ஒரு நச்சு மரமாக கருதினார்கள். அவர்கள் ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான அசுத்தமாக பார்க்கப்பட்டார்கள். ரோமர்கள் மத்தியிலே பெண்களுக்கு ஒரு ஆன்மா இல்லை என்ற நம்பிக்கை இருந்தது. ஆண்கள் சுமந்திருக்கின்ற ஆன்மாவை போன்ற ஒரு ஆன்மாவை சுமந்தவர்கள் அல்ல பெண்கள் என்ற நம்பிக்கை ரோமர்கள் மத்தியிலே இருந்தது. சீனர்களை பொறுத்தவரையிலே ஒரு கணவன் தான் விரும்பினால் தனது மனைவியை உயிரோடு புதைக்கின்ற உரிமை அவனுக்கு இருந்தது என்ற நம்பிக்கை இருந்தது. அதே போல நாங்கள் மனித வரலாற்றிலே இந்தியர்கள் மத்தியிலே இருந்த நம்பிக்கையை பார்க்கின்ற போது அவர்கள் பெண்களை எவ்வளவு கேவலமாக நோக்கினார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். மரணத்தை விட ஒரு கேவலமான விஷயமாக அவர்கள் பெண்களை பார்த்தார்கள். ஒரு நச்சு பொருளாக பார்த்தார்கள். ஒரு கொடுமையான நச்சு பாம்பாக பார்த்தார்கள். ஒரு நெருப்புக்கு சமமான ஒரு தீமையாக கருதினார்கள். யூதர்கள் மத்தியிலே பெண்கள் ஒரு சாபமாக கருதப்பட்டார்கள். வழிகேட்டின் அடிப்படையாக கொள்ளப்பட்டார்கள். அசுத்தமானவள் பெண் என்ற பார்வை இருந்தது. குடும்பத்தாருக்கு ஒரு பெண்ணை விரும்பிய நேரத்தில் விற்பனை செய்யலாம் என்ற பார்வை இருந்தது. இதுதான் மனித வரலாறு நெடுகிலும் பெண்கள் பற்றி இருந்த பார்வை. மேற்குலகம் அப்படித்தான், விதிவிலக்கானதல்ல. பிரான்ஸ் நாட்டிலே கிறிஸ்துக்கு பின் 586ஆம் ஆண்டு ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் தலைப்பு என்ன தெரியுமா? பெண் என்பவள் ஒரு மனித பிறவியா இல்லையா, அவளுக்கு ஒரு ஆன்மா இருக்கிறதா இல்லையா, இருந்தால் அது மனித ஆன்மாவா இல்லையா, அது மிருக ஆன்மாவா என்பது பற்றியெல்லாம் ஆராய்வதற்காக கிறிஸ்துக்கு பின் 586ஆம் ஆண்டு பிரான்சிலே ஒரு மாநாடே நடைபெற்றது. எத்தகைய ஒரு பார்வை பெண்களை பற்றி இருந்திருக்கன்னு சிந்தித்து பாருங்கள். ஐரோப்பாவிலே 1805ஆம் ஆண்டு வரை மனைவியை விற்கின்ற உரிமை கணவனுக்கு இருந்தது. 1805க்கு பிறகுதான் ஒரு கணவனுக்கு அப்படி தனது மனைவியை விற்பனை செய்ய முடியாது என்ற சட்டம் இயற்றப்பட்டது. எத்தகைய ஒரு கேவலமான நிலை இருந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 1931ஆம் ஆண்டிலே இங்கிலாந்திலே ஒரு ஆண் தனது மனைவியை 500 பவுனுக்கு விற்பனை செய்தார். அந்த உரிமை அவர்களுக்கு அன்று வழங்கப்பட்டது. ஜாஹிலியா காலத்துக்கு செல்லுங்கள். அரபிகள் மத்தியில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? அல் குர்ஆன் சொல்கிறது. சூரா நஹலுடைய 58வது வசனம், ஒரு பெண் குழந்தை உனது மனைவிக்கு கிடைத்திருக்கிறது என்ற செய்தி ஒரு ஆணுக்கு சொல்லப்பட்டால் அவன் கடும் கோபமடைவான், அவருடைய முகம் கருத்து விடும். இத்தகைய ஒரு பார்வைதான் அன்று இருந்தது. பெண் வெறுப்பு பரவலாக ஜாஹிலிய சமூகத்திலே காணப்பட்டது.
பெண்ணை ஒரு அவமான சின்னமாக அவர்கள் கண்டார்கள், உயிரோடு புதைத்தார்கள். ஆணுக்காக படைக்கப்பட்ட அவனது அடிமை என்று பெண்கள் கருதப்பட்டார்கள். சிற்றின்ப பொருளாக பார்த்தார்கள். வாசி சொத்திலே ஒரு பாகமாக கருதப்பட்டால், வாசி சொத்துகள் பகிர்ந்தளிக்கப்படுகிற போது பெண்ணும் சொத்தோடு சொத்தாக பகிர்ந்தளிக்கப்படுவாள். இந்த நிலைமை இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று பெண்ணியம் பேசுபவர்கள், ஃபெமினிசம் பேசுபவர்கள், பெண்களுக்காக குரல் கொடுப்பவர்கள், இஸ்லாத்திலே பெண்களுக்கு உரிமைகள் இல்லை என்று சொல்பவர்கள், உரிய இடம் வழங்கப்படவில்லை என்று சொல்பவர்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், இந்த வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த தீனுடைய மகிமை நமக்கு விளங்கும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பெண்ணை ஒரு அத்தியாவசிய தீமையாக, நெசசரி ஈவில் என்று சொல்வார்கள், ஷர்ருல் லா புத்த மின், ஒரு அத்தியாவசிய தீமையாக பார்க்கின்ற பார்வைதான் வரலாற்றிலே பெரும்பாலும் இருந்து வந்திருக்கிறது. இத்தகைய ஒரு நிலையில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். அவர்களை உணர்வுபூர்வமாக நினைவு கூற வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் புரட்சிகரமான ஒரு மனிதர். குறிப்பாக சிறப்பாக பெண் விடுதலைக்காக குரல் எழுப்பிய மாமனிதர், உரை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் எனக்கு ஒரு கருத்தை அழுத்தமாக சொல்ல முடியும். இஸ்லாம் ஆண் பெண் உட்பட முழு மனித சமுதாயத்துக்கும் அருள். அருள் மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அது அருள். ஆனால் குறிப்பாக சிறப்பாக ஒப்பீட்டு ரீதியில் இந்த தீனுல் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த ஷரியா ஆண்களை விட பெண்களுக்குத்தான் பேரருள். இந்த உண்மையை அழுத்தமாக சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும், பொறுப்புணர்ச்சியோடு சொல்ல முடியும். அதனால் தானோ என்னவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஹியை சுமந்து வந்த போது அதனை முதலாவதாக மனநிறைவோடு ஏற்று அங்கீகரித்தவர் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த தீனுக்காக, இந்த தீனை ஏற்ற ஒரே காரணத்தினால் படுமோசமாக சித்திரவதை செய்யப்பட்டு இந்த தீனுக்காக தன் உயிரை மாய்த்தவர் ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஏனென்றால் ஒரு கண்ணோட்டத்திலே நான் சொல்வதாக இருந்தால், இஸ்லாத்தை பெண்ணிய மார்க்கம் என்று கூட சொல்லலாம், பெண் விடுதலைக்காக வந்த மார்க்கம் என்று சொல்லலாம், பெண்களை வாழ வைக்க வந்த மார்க்கம் என்று சொல்லலாம். ஆனால் கவலையான விஷயம், சமூகத்தின் சரிபாதியாக சமபாதியாக இருக்கின்ற பெண்கள் பொதுவாகவும், முஸ்லிம் பெண்கள் குறிப்பாகவும், என் ஷரியா துறை சார்ந்த உங்களை போன்றவர்கள் கூட இந்த தீன் உடைய மகிமையை, இது நம்மை வாழ வைக்க வந்த தீன் அல்லவா என்ற உண்மையை மிக குறைவாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே சகோதரிகளாகிய நீங்கள், அதிலும் ஷரியா துறையில் கற்ற நீங்கள் இந்த உண்மையை, இந்த பேருண்மையை புரிந்து விளங்கி கிரகித்து உள்வாங்கி ஆதாரபூர்வமாக கற்று தேர்ந்து உலகத்துக்கு எடுத்துச் சொல்கின்ற கடப்பாடுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனது உரையின் முதல் பகுதியிலே இந்த விஷயங்களை நான் தொட்டு காட்டினேன். சகோதரிகளே, இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த தீன், குர்ஆனும் சுன்னாவும் நமது ஃபிக்ஹும் ஷரியாவும் பெண்களை எத்தனை எத்தனை ஸ்தானத்தில் வைத்து, இடத்தில் வைத்து கௌரவித்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மனிதன் என்ற நிலையில் பெண்ணுக்குள்ள அந்தஸ்து என்ன, உரிமைகள் யாவை நீங்கள் படிக்க வேண்டும். குழந்தை என்ற நிலையில் ஒரு பெண்ணுக்குள்ள இடம் என்ன, உரிமைகள் யாவை படிக்க வேண்டும். மகள் என்ற நிலையில் ஒரு பெண்ணுக்குள்ள உரிமைகள் என்ன,
அந்தஸ்து யாது நீங்கள் பார்க்க வேண்டும். தாய் என்ற நிலையில் இந்த மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற நிலை யாது, கௌரவம் என்ன, நீங்கள் கண்டிப்பாக அலச வேண்டும், ஆராய வேண்டும். ஒரு சகோதரி என்ற நிலையில் இந்த தீன் ஒரு பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானம் யாது என்பதை படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். மனைவி என்ற நிலையில் ஒரு பெண் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறாள், அவளுக்கு உள்ள கடமைகள் யாவை என்பது பற்றி நீங்கள் படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். உரிமைகள் என்ன என்பது பற்றி தேட வேண்டும், படிக்க வேண்டும். ஏன் ஒரு பாட்டி என்ற நிலையில் கூட இந்த மார்க்கம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற மகத்தான ஸ்தானத்தை பற்றி நீங்கள் தேட வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். உண்மையில் இந்த விஷயங்கள் இதுவரை நான் தொட்டு காட்டிய நமது தீன் பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற உரிமைகள் சார்ந்த விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக எடுத்து பார்ப்பதாக இருந்தால் அதற்கு நீண்ட ஒரு நேரம் தேவைப்படும் என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு தவிர்க்கிறேன். பெரும்பாலும் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். குறைந்தபட்சம் உங்களுக்கு தேவையான குறிப்புகள் கிடைக்காத போது நான் கிளையிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். என்னுடைய இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுடைய பிடிஎஃப்பை நீங்கள் சகோதரிகளுக்கு அவர்கள் அது இமெயிலுக்கூடாக அல்லது வாட்ஸ்அப்புக்கூடாக பகிர்ந்து கொள்வதற்கு ஒழுங்கு செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதற்கூடாக அவர்கள் இலகுவாக இதனை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாத போது எவ்வாறு ஒரு மனிதன் என்ற வகையில் இஸ்லாம் பெண்களை மதித்திருக்கிறது, அதே போல ஒரு குழந்தை என்ற வகையில் இஸ்லாம் எத்தகைய உரிமைகளை பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது, அதே போல ஒரு கணவன், ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு தாய், ஒரு பாட்டி, ஒரு சமூக உறுப்பினர் என்ற வகையிலெல்லாம் எத்தகைய அற்புதமான உரிமைகளை இந்த மார்க்கம் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக பேசலாம். ஆனால் ஷரியாத் துறை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்ற வகையில் இது தொடர்பிலான ஒரு நியாயமான பின்புலம் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு முறை அவற்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். பெண்ணை ஒரு அவமான சின்னமாக, ஒரு கேவலமான பிறவியாக, ஒரு நச்சு பொருளாக, ஒரு அசிங்கமாக பார்த்த சமூகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால், புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று முறையாக வளர்த்து ஆளாக்குறாரோ அவரும் நானும் மறுமையில் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொல்கிறார்கள். தனது 2 விரல்களையும் இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 பெண் குழந்தைகளை முறையாக வளர்த்து ஆளாக்கினார், நானும் அந்த மனிதனும் சொர்க்கத்தில் இப்படி இருக்கும். ஒரு பெண் குழந்தையை அல்லது பல பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கினால் அந்த பெண் குழந்தைகள் நரகம் செல்லாத வண்ணம் அந்த மனிதனுக்கு அல்லது அந்த பெற்றோருக்கு திரையாக இருப்பார்கள் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். தனது குழந்தைகளை மாத்திரமல்ல, 2 பெண் குழந்தைகளை, 3 பெண் குழந்தைகளை, 2 சகோதரிகளை, 3 சகோதரிகளை ஒருவர் முறையாக வளர்த்து ஆளாக்கினால் நானும் அவரும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளவு ஒரு புரட்சிகரமான சிந்தனை! பெண்களை முற்று முழுதாக ஓரங்கட்டிய ஒரு சமூகத்திலே, புறக்கணித்த ஒரு சமூகத்திலே, கேவலமாக பார்த்த ஒரு சமூகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனோகத்து செல்வங்களாக, சுவனத்துக்கு அழைத்து செல்லும் மனித பிறவிகளாக பெண்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள் என்றால் எத்தகைய ஒரு புரட்சிகரமான நிலைப்பாட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தாய் என்ற நிலையில் பெண்ணுக்குள்ள அந்தஸ்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 1ஆம் இடமும் தாய்க்கு, 2ஆம் இடமும் தாய்க்கு, 3ஆம் இடமும் தாய்க்கு, 4வது இடம்தான் தந்தைக்கு கூட வழங்கப்படுகிறது என்பதுதான் இந்த தீனுடைய நிலைமை, இந்த தீனுடைய நிலைப்பாடு. பெண்களுடைய உரிமைகள் பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரம் பேசலாம். எப்படியெல்லாம் பெண்களுடைய உரிமைகளை இந்த மார்க்கம் சொல்லுகிறது என்பது பற்றி அல் குர்ஆன் வசனங்களை இங்கே நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். சகோதரிகளே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளை பார்த்தால் ஒரு பெரிய உண்மை விளங்குகிறது. இந்த உண்மையைத்தான் இன்று அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைய எனது இந்த உரையின் சாரமாக கோ மெசேஜாக இதுதான் அமையும். இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால். பெண்கள் சமூகத்தின் சரிபாதி சமபாதி. ஆண்கள் ஒரு பக்கம் என்றால் பெண்கள் மறுபக்கம். பெண்களுடைய பங்கேற்பு இல்லாத நிலையில் சமூகத்தின் எந்த ஒரு விவகாரமும் முன்னெடுக்கப்படலாகாது. பெண்களுடைய பங்களிப்பு இல்லாத எந்த முன்னேற்றமும் அரைகுறை முன்னேற்றமாகவே இருக்கும். மாற்றமும் போலியான மாற்றமாக அல்லது முழுமை இல்லாத மாற்றமாகவே இருக்கும் என்பது மிகப்பெரிய உண்மை. இது இந்த தீனுடைய நிலைப்பாடு. இன்னமன் நிசாஉ ஷகாயிகுர் ரிஜால். அத்துன்யா மதா وخير متاعها المرأة الصالحة خيركم لأهله وأنا خيركم لأهلي. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வழிகாட்டல்கள். தனது மனைவிக்கு ஒரு கவளம் உணவூட்டுவதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சதக்கா என்று வர்ணித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பாருங்கள். தனது மனைவிமாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பேசுவதற்கு குறைந்தது 5 மணி நேரம் தேவை. 5 மணி நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிமாரும் என்ற பொருளிலே அற்புதமான பல வழிகாட்டல்களை நானும் நீங்களும் கலந்துரையாடலாம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை, மனைவிமாருடனான தொடர்பு, உறவு இருந்தது. பெண்களுக்கு எல்லா வகையான உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பொருளாதார உரிமைகள் என்று சொல்கிற போது மகராக இருக்கலாம், வாரிசு சொத்தாக இருக்கலாம், வசியத்தாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் ஈடுபடுவதாக இருக்கலாம், வாடகைக்கு விடுகின்ற உரிமையாக இருக்கலாம், இரவல் கொடுக்கிற உரிமையாக இருக்கலாம், வக்ஃப் செய்கின்ற உரிமையாக இருக்கலாம், சதக்கா செய்கின்ற சுதந்திரமாக இருக்கலாம், ஈடு வைக்கின்ற கொடுக்கின்ற எடுக்கின்ற அந்த சுதந்திரமாக இருக்கலாம், உழைப்பில் ஈடுபடுகின்ற உரிமையாக இருக்கலாம். இந்த எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு நிறைவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு செய்தியை நான் இங்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாம் பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் நிறைவாக முழுமையாக எத்தகைய குறையும் குற்றமும் இல்லாமல் வழங்கி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான உரிமைகளை வழங்கவில்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஆண்களும் பெண்களும் சமமே என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு அல்ல. ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கூற்றாக இதனை நீங்கள் பார்க்கலாம். இதனை நான் சற்று விளக்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான சமமான அந்தஸ்தை இஸ்லாம் கொடுக்கவில்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. சிங்கள மொழியிலே அழகான 2 பதப்பிரயோகங்கள் இருக்கின்றன. ஒன்று சமதென, அடுத்தது நிசித்தென. சமதென என்றால் சமமான நிலை, சரிசமமான நிலை. இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிசமமான நிலையை கொடுக்கவில்லை. மாற்றமாக நிசித்தென, உரிய நிலையை கொடுத்திருக்கிறது. ஆணுக்கு உரிய நிலை ஆணுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பெண்ணுக்கு உரிய நிலை பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே சமநிலை அல்ல, உரிய நிலை. உதாரணமாக, தாய் என்ற நிலையில் ஆணும் பெண்ணும் சமமா? தாய் என்ற நிலையில் ஆணும் பெண்ணும் சமமா? நிச்சயமாக இல்லை. முதலாம் நிலையும் பெண்ணுக்கு, 2ஆம் நிலையும் பெண்ணுக்கு, 3ஆவது நிலையும் பெண்ணுக்கு, 4ஆவது நிலை தான் ஆணுக்கு. இந்த நிலையில் எப்படி சமநிலை என்று வாதிடுவது? சில விஷயங்களில் ஆணுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், மற்றும் சில விஷயங்களில் பெண்ணுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எனவே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ், உலகத்தை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புக்கு தெரியும் யாருக்கு எந்த நிலையை கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். உதாரணமாக, குழந்தை வளர்ப்பு என்ற
உரிமையையும் கடமையையும் அடிப்படையில் ஆணுக்கு கொடுக்காமல் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது. கடமை என்பது சரி, லேசான கடமையா குழந்தை வளர்ப்பு? உரிமை என்று சொன்னீர்கள். அந்த உரிமை உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டால் தான் அது எவ்வளவு பெரிய உரிமை. அந்த உரிமை அல்லவா இந்த ஆண் சமூகம் பறித்து விட்டது. எல்லா உரிமைகளையும் பறித்து பறித்து இறுதியில் இந்த உயிருள்ள மிக பெருமதி வாய்ந்த பிள்ளைகளை தம் கரங்களில் சுமந்து, குழந்தைகளை தம் கரங்களில் சுமந்து அவர்களை கட்டி காக்கின்ற அந்த உரிமையும் அல்லவா பறித்து விட்டார்கள் என்று நாம் சொல்லுவோம். அது மிகப்பெரிய உரிமை முதலாவது. அதுக்கு பிறகுதான் கடமை. ஏன் கல்லோடும் மண்ணோடும் புல்டோசரோடும் ட்ரெயினோடும் பஸ்ஸோடும் தொடர்பு வைத்துக் கொள்கிற அவற்றோடு மாய்கின்ற பொறுப்பை ஆணிடம் விட்டுவிட்டு உயிருள்ள உயிரோட்டமுள்ள இந்த உலகிலே அல்லாஹ் படைத்திருக்கிற படைப்பினங்களில் மிக உயர்ந்த படைப்பினமான மனிதனை, குழந்தையை பார்க்கின்ற, பராமரிக்கின்ற, நிர்வகிக்கின்ற, வளர்த்து ஆளாக்கின்ற பொறுப்பை மாத்திரம் அல்லாஹ் ஏன் பெண்களிடம் எதிர்பார்க்கிறான்? அந்த பொறுப்பை விட்டிருக்கிறான். அந்த கடமையை பெண்கள் செய்ய வேண்டுமே என்று ஏன் எதிர்பார்க்கிறான்? அதற்குரிய தகுதி, அதற்குரிய பக்குவம், அதற்குரிய பேணுதல், அதற்குரிய நிதானம், அதற்குள்ள எல்லா தன்மைகளும் தகமைகளும் பெண்களிடம் தான் உண்டு. ஆண்களிடம் அத்தகைய பக்குவம் கிடையாது ஒப்பிட்டு ரீதியில். மதிப்புக்குரிய சகோதரிகளே, இந்த பக்கமாக எல்லாம் நிறையவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இவையெல்லாம் நமது உரிமைகள் சார்ந்த விஷயங்கள். இனி நாம் நேரடியாக நமது கடமைகளை பார்க்கலாம். கடமைகளை நாம் 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, பெண்கள் என்ற வகையில் நமக்கு இருக்கிற பொதுவான கடமைகள். பிறகு ஆலிமாக்கள் என்ற வகையில் நமக்கு இருக்கின்ற குறிப்பான சிறப்பான கடமைகள். ஆரம்பமாக ஒரு பெண் தனக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் ஆரம்பமாக அடுத்தவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு முன்னால், அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால், கணவனை திருத்த முன்னால், பெற்றோரை மாற்ற முன்னால், குழந்தைகளை வளர்த்து உருவாக்க முன்னால், அண்டை அயலவரை மாற்ற முன்னால், ஊரை திருத்த முன்னால், முதலாவது தனக்குரிய கடமைகள், தனது நஃப்ஸுக்குள்ள கடமைகள் என்ன என்பதில் மிக மிக வெளிப்பாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இறைவன் பால் உள்ள கடமைகள். தன்னை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவு விளக்கம், ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும். அடுத்ததாக குடும்பத்தின் பால் உள்ள கடமைகள். வீட்டுக்கு வெளியே செல்வதற்கு முன்னால் குடும்பத்தின் பக்கம் நமக்குள்ள கடமைகள் என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக கணவன் மீதுள்ள கடமைகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக பெண்களுக்கு தேவை. குழந்தைகள் மீது நமக்குள்ள கடமைகள் என்ன என்பதை மிக விரிவாக விளக்கமாக நாம் படித்திருக்க வேண்டும். உறவினருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பற்றிய ஒரு தெளிவும் நமக்கு அவசியம். அண்டை அயலவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. இவற்றை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல நாம் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. மாத்திரமல்ல, இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே நாம் பல இனத்தவர்களோடு, பல சமயத்தவர்களோடு வாழ்கிறோம். அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல கடமைகள் இருக்கின்றன. அவை பற்றிய ஒரு புரிந்துணர்வு நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல இலங்கை மண்ணிலே வாழ்கிறோம் என்ற வகையில் இந்த நாட்டுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன, பொறுப்புகள் யாவை என்பது பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். இறுதியாக ஒரு ஆலிமா என்ற வகையில், ஷரியா துறையை கற்றவர்கள் என்ற வகையில் நமது சிறப்பு கடமைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். சராசரியாக விதிவிலக்கில்லாமல் எல்லா பெண்களும் முதல் 10 கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். தனக்குரிய கடமைகள், இறைவனுக்குரிய கடமைகள், குடும்பத்திற்கான கடமைகள், கணவன் மீதுள்ள கடமைகள், குழந்தைகளுக்கான கடமைகள், உறவினருக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அண்டை அயலவருக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள், தன் சமூகத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், பிற சமூகங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்,
தாய் நாட்டின் பால் உள்ள கடமைகள் ஒரு ஆலிமா என்ற வகையில் உள்ள சிறப்பு கடமைகள். தனக்குரிய கடமைகள் என்று சொல்கிற போது எப்போதும் ஒரு பெண் பொதுவாக தனக்கு அல்லாஹ் ஒரு உடலை தந்திருப்பது போல உள்ளத்தை தந்திருக்கிறான். தனக்கு அல்லாஹ் ஒரு ஆன்மாவை தந்திருப்பது போல அறிவை தந்திருக்கிறான். அல்லாஹ் தனக்கு ஒரு பிசிக்கல் பாடியை தந்திருப்பது போல ஒரு ஒரு ஸ்தூல உடம்பை தந்திருப்பது போல தனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியை ஒரு சூட்சும உடம்பை தந்திருக்கிறான். தனக்கு அறிவு என்று ஒன்று இருக்கிறது என்பது பற்றிய பிரக்ஞை தேவை. நிறைய பேருக்கு நமக்கு அக்குல் என்று ஒன்று இருப்பதே ஞாபகம் இல்லை, மறந்து ரொம்ப காலம். இந்த அறிவுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்குது. பின்று இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்றால் பல தியாகங்களுக்கு மத்தியில் பல்வேறு பொறுப்புகளுக்கு மத்தியில் இன்றைய நாளை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களது அறிவுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையை உணர்ந்துதான் வந்திருக்கிறீர்கள். இது ஒரு தனியான தலைப்பு. கிட்டத்தட்ட என்னுடைய இன்றைய இந்த விரிவுரையானது ஒரு சிலபஸ். நீங்கள் தொடர்ந்து படிப்பதற்கு, கலந்துரையாடுவதற்கு, அலசுவதற்கு, ஆராய்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை தொட்டு காட்டுகின்ற ஒரு பாடமாகவே இது கருதப்பட வேண்டும் என்பதையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களது அறிவு பாடுள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். பிறகு உடல், மனிதனுக்கு அறிவு இருப்பது போல அக்கல் என்றொன்று இருப்பது போல உடல் இருக்கிறது. இது ஒரு அமானிதம். இந்த உடலுக்குள்ள கடமைகள் உண்டு. இந்த உடலின் ஆரோக்கியத்தை எப்படி பேணுவது, நோய் வராமல் எப்படி காப்பது, நோய் வந்தால் எப்படி சிகிச்சை பெற்றுக் கொள்வது, இந்த விஷயத்திலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு மிக மிக குறைவு. நிறைய பேர் நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். எனவே அறிவுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளைப் போல உடலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். பிறகு நமக்கு அறிவு இருப்பது போல உடல் இருப்பது போல ஒரு ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மாவுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன? இந்த ஆன்மாவை எப்படியெல்லாம் போஷித்து வளர்க்க வேண்டும், இதனை எப்படி பாதுகாக்க வேண்டும்? சகோதரிகளே, ஒரு வீடு, அந்த வீட்டை உடலுக்கு ஒப்பிடலாம். அந்த வீட்டில் வாழ்கிற மனிதன் தான் ஆன்மா. ஒரு வீடு அழகான வீடு, விசாலமான வீடு, வசதியான வீடு. ஆனால் அந்த வீட்டில் வாழும் மனிதனோ நோயாளியாக இருக்கிறான், அல்லது அந்த மனிதன் செத்து விட்டான் என்றால் அந்த வீட்டுக்கு எந்த பெருமதியும் கிடையாது, பெருமானமும் கிடையாது. அதே போல உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, உடல் கவர்ச்சியாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் ஆத்துமா நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, செத்து போயிருக்கிறது சொன்னால் அந்த உடலுக்கு எந்த பெருமானமும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. எனவே அறிவு போஷிக்கப்பட வேண்டும், உடல் ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும், ஆன்மா போஷித்து வளர்க்கப்பட வேண்டும். உடலுக்கு உணவு தேவை, ஆரோக்கியமான உணவு தேவை. உடலுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்காத போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்விடும். அதே போல ஆத்மாவுக்கும் உணவு தேவை, ஆரோக்கியமான உணவு தேவை. கிடைக்காத போது ஆத்மா நோயாய்ப்பட்டுவிடும். இன்று நிறைய மனிதர்கள் உடலை பொறுத்தவரையில் யானையின் உடலை சுமந்திருக்கிறார்கள், ஆனால் உள்ளமோ எறும்பின் உள்ளம். எறும்பின் உள்ளத்தை சுமந்த யானையின் உடலை பெற்ற மனிதர்கள் தான் இன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். உள்ளத்தளவிலே, ஆன்மா அளவிலே மிகவும் பலவீனப்பட்ட ஒரு சமூகம் தான் இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். அறிவின் பால் உள்ள கடமைகளிலே நாம் விழிப்பாக இருப்பது போல, உடல் பால் உள்ள கடமைகளிலே நாம் விழிப்பாக இருப்பது போல நமது ஆன்மாவின் பக்கமும் நமது கவனத்தை குவிக்க வேண்டும். நமது பண்பாட்டு விஷயங்களில் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நாம் நமக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அடுத்ததாக ரப்புக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், ஹுகூக்குல்லாஹ் என்று நாம் அழைப்போம். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், படைப்பான் என்ற வகையில் அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அவனை ஏற்பது, நம்புவது, அவன் ஒருவனே என்பதை அங்கீகரிப்பது, அவனையே வணங்கி வழிபட வேண்டும் என்ற வகையிலே அவனுக்கு இபாதத்துகள் செய்வது,
அவனுடைய அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நன்றி சொல்வது, எப்போதும் அவனது தண்டனை நினைத்து பயப்படுவது, மறுபக்கம் அவனுடைய அருளை எதிர்பார்ப்பது, இத்தகைய அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளில் நாம் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். சுருக்கமாக இம்திசாலு அவாமிரில்லா வஷ்தினாபு நவாஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மிக கவனமாக ஏற்று வாழ்வது, அல்லாஹ் விலக்கிய தடை செய்த விஷயங்களை விட்டும் விலகி வாழ்வது. இந்த அம்சம் மிக முக்கியமானது, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ற பகுதியில் வரும். அடுத்ததாக தனது குடும்பத்தின் பால் உள்ள கடமைகள். பெண்களை பொறுத்தவரையில் ஒப்பற்ற ரீதியில் குடும்பம்தான் பெண்களுடைய ராஜ்யம். குடும்பம் என்ற ராஜ்யத்தின் குயினாக, அதனுடைய அரசியாக இருப்பவர் பெண். ஒரு பெண் தனது குடும்ப வாழ்க்கையிலே மகள் என்ற நிலையில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். மகள் என்ற நிலையில் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த அளவு துல்லியமாக நாம் படிப்பதில்லை, மேலோட்டமாகத்தான் பார்ப்போம். ஒரு மகள் என்ற வகையில் உள்ள கடமைகள் என்ன? மார்க்க கடமைகள் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, மேலதிகமாக திலாவத்துல் குர்ஆன், திக்ர், அவுராத் என்று அடுக்கிக் கொண்டு செல்வோம். இப்படி துல்லியமாக நாம் பல போது பார்ப்பதில்லை. மகள் என்ற வகையில் எனக்கு இருக்கிற மார்க்க கடமைகள் என்ன? பெற்றோர் பால். சகோதரி என்ற வகையில் எனக்குள்ள கடமைகள் என்ன? அடுத்த சகோதரிகளின் பக்கமாகவும் சகோதரர்கள் பக்கமாகவும். ஒரு மனைவி என்ற நிலையில் கணவனுக்கு நான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ன, பொறுப்புகள் யாவை என்பது பற்றிய தெளிவு தேவை. பிறகு குழந்தைகளின் தாய் என்ற வகையிலே நமக்குள்ள கடமைகளை பற்றி நான் சொல்லி நீங்கள் விளக்க வேண்டிய தேவை இருக்காது. அது எவ்வளவு பெரிய விஷயம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வீட்டின் தலைவி, வீட்டின் பிரதம நிர்வாகி என்ற வகையிலே பெண்களுக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இதில் ஆலிமாக்கள் விதிவிலக்கானவர்கள் அல்ல. நான் நினைக்கிறேன் ஏனைய பெண்களை விட நான் இதுவரை பேசிய தனக்குரிய கடமைகள், தனது ரப்பின் பாலுள்ள கடமைகள், பிறகு தன் குடும்பத்தின் பாலுள்ள கடமைகள், இந்த விஷயங்களிலே மிக மிக முன்மாதிரியானவர்களாக ஷரியாத்துறை சார்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும். சாதாரண பெண்கள் இவர்களைத்தான் பார்ப்பார்கள். இவருடைய அறிவு எப்படி இருக்கிறது, அந்த அறிவை தொடர்ந்து வளர்ப்பதற்கு, போஷித்து வளர்ப்பதற்கு எத்தகைய நடவடிக்கைகள் இவர்கள் மேற்கொள்கிறார்கள், இவருடைய அறிவு தரம் எந்த அளவு இருக்கிறது, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இவருடைய அறிவு தரத்திலே மேம்பாடு காணப்படுகிறதா, மாற்றம் இருக்கிறதா, என்னென்ன துறைகள் இவர்கள் கற்றிருக்கிறார்கள், இவர்கள் வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா. உங்களோடு பல மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடாத்துகிற சந்தர்ப்பம் கிடைத்தால் உங்கள் பக்கம் இருந்தே நிறைய கேள்விகளை எனக்கு கேட்டு விடைகளை பெறலாம். அதற்கான சந்தர்ப்பம் இல்லை. உதாரணமாக இங்கு இருக்கிற சகோதரிகள் இப்போது இந்த நேரத்தில் இன்றைய நாளிலே நான் வாசித்துக் கொண்டிருக்கும் புத்தகம் இதுதான் என்று சொல்ல முடியும் என்றிருந்தார், அல்லது குறைந்தபட்சம் இப்போது இன்றைய நாளில் கூட நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்பவர்களுடைய எண்ணிக்கை இந்த இடத்திலே மெஜாரிட்டியாக, பெரும்பான்மையாக இருக்கும் என்று சொன்னால் மாஷா அல்லாஹ் பெண்கள் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது, குறிப்பாக ஆலிமா சமூகம் ஆரோக்கியமாக இருக்கு என்று சொல்லி திருப்தி அடையலாம். ஆனால் அந்த கேள்வியை முன்வைத்து உங்களை எல்லாம் நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். நன்றே செய், அதை இன்றே செய், அதை இப்போதே செய் என்று நான் சொல்லுவேன். ஆனால் இப்போது செய்ய முடியாது என்ற கையில் இப்போது புத்தகத்தை எடுக்க முடியாது. இப்போது இந்த திறந்த புத்தகத்தை நாங்கள் வாசிப்போம். இப்போதும் புத்தகம் தானே வாசித்து கொண்டிருக்கிறோம், வாசித்து கொண்டு தான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், வாசித்து கொண்டும் இருக்கிறோம். தயவு செய்து இந்த பிரசன்டேஷனை நீங்கள் சுதந்திரமாக பார்ப்பது தான் எல்லா வகையிலும் நல்லது. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நான் வாசிப்புக்கு கூட முக்கியத்துவம் கொடுப்பவனாக மாறுவேன். நீங்கள் பெண்கள், அதிலும் அறிவுத்துறை சார்ந்தவர்கள், அதிலும் ஷரியாத்துறை அறிவை பெற்றவர்கள், உங்களுடைய அறிவை நீங்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை தொடர்பிலே நான் தொடர்ந்து கலந்துரையாடுவேன். அடுத்ததாக
உற்றார் உறவினர், ஒரு குடும்ப தலைவி என்ற வகையில், குடும்ப பெண் என்ற வகையில் உற்றார் உறவினருக்கு நிறைவேற்ற வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை நமது கவனத்தை குவிக்க வேண்டும். அண்டை அயலவருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, நாம் தௌவா என்றால் பேச்சு எழுத்து என்று நினைக்கிறோம். என்னை போன்ற பீரங்கிகள் தான் சமூக மாற்றத்துக்கு தேவையான நினைக்கிறோம். ஆனால் இன்று நான் பீரங்கியா இல்லை, ரொம்ப 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 வீக்கான நிலையில் தான் உங்களோடு நான் உரையாடி கொண்டிருக்கிறேன். துவா செய்யுங்கள். வழமையாக இதைவிட சத்தமாகவும் உற்சாகத்தோடும் நிகழ்ச்சிகளை நடாத்துவன். எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர்கள் மூலம்தான் சமூக மாற்றம் வரும். அவர்கள் மூலமாகத்தான் தௌவா ஜொலிக்கும், ஒளிக்கும், ஒலிக்கும் என்று எதிர்பார்ப்பது சரியான பார்வை அல்ல. நாம் ஒவ்வொருவரும் இந்த அடிப்படை கடமைகளை நமது அன்றாட வாழ்க்கை நிறைவேற்றினாலே போதும், மிகப்பெரிய சமூக மாற்றம் வரும். ஒரு பெண், அதிலும் ஒரு ஆலிமா, தனது வீட்டிலே, தனது சாம்ராஜ்யத்திலே மகள், சகோதரி, மனைவி, தாய், வீட்டு நிர்வாகி, உற்றார் உறவினர்களை கொண்ட ஒரு பெண், அண்டை அயலவரை கொண்ட ஒரு பெண் என்ற பார்வையிலே நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நாளாந்தம் செவ்வனே சரியாக முறையாக குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் நிறைவேற்றக்கூடியவளாக மாறினாலே அது மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் இன்றைய மிகப்பெரிய தேவை. கணவன் மீது உள்ள கடமைகளை பற்றி நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய தேவை இருக்கு. அது தனியான தலைப்பு. கணவனுக்கு கட்டுப்படுவது, அவரை மதிப்பது, அவரை கௌரவிப்பது, தனது கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வது, தனது கணவனின் சொத்து செல்வத்தை பேணி பாதுகாப்பது, குடும்ப விஷயத்திலே கணவனோடு இணைந்து ஒத்துழைத்து குடும்ப நிர்வாகத்தை கொண்டு செல்வது, கணவனுக்குள்ள அந்த தலைமைத்துவ அந்தஸ்தை ஏற்று அங்கீகரிப்பது, இவையெல்லாம் கணவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பற்றி பேசுகிற போது நமது சிலபஸில் வரக்கூடிய விஷயங்கள். சிலபஸ் தான். எஸ், குழந்தைகளுக்கான கடமைகள். அவர்கள் கருவறையில் இருக்கின்ற போதே அவர்கள் பால் உள்ள கடமைகள் ஆரம்பித்துவிடும். அவர்கள் பிறந்துவிட்டால் அவர்களுக்கு ஆழமான ஈமானிய பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும், பண்பாட்டு பயிற்சியை கொடுக்க வேண்டும், அறிவு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் பக்கம் நமது கவனத்தை குவிக்க வேண்டும். அவர்களுடைய உள ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு முன்னெடுக்க வேண்டிய விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். இவையெல்லாம் குழந்தைகளுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். உறவினருக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அண்டை அயலவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பற்றி நான் விரிவாக விளக்க வேண்டிய தேவை இருக்காது. சமூகத்தின் பால் உள்ள கடமைகள் பொதுவாக ஒரு பெண் நிறைவேற்ற வேண்டும், குறிப்பாக ஒரு ஆலிமா நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார். அது பற்றிய பல விஷயங்களை சஹாபாக்கள் உடைய காலத்தில் சஹாபி பெண்மணிகள் எப்படி சமூக விவகாரங்களிலே அக்கறையோடு கரிசனையோடு ஈடுபட்டார்கள் என்பதை சொல்லுகின்ற நிறைய செய்திகளை நீங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். இதெல்லாம் சமூக விவகாரங்களில் பெண்கள் எந்த அளவு தூரம் அன்று ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பார்வையாளர்களாக இருக்கவில்லை, சமுதாய விவகாரங்களிலே அவர்கள் பங்காளிகளாக இருந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்க முடியும். பிற சமூகங்கள் பால் உள்ள கடமைகள். இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே வாழுகின்ற நானும் நீங்களும் பிற சமூகங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய நிறைய கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் ஆண்களைப் போலவே பெண்களும் முனைப்பு காட்ட வேண்டும். நீங்கள் வெறும் பார்வையாளர்களாக இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. இங்க இருக்கிற இந்த ஆலிமாக்களிலே எத்தனை பேருக்கு சகோதர சமயத்தவர்களை சேர்ந்த சகோதரிகளோடு நட்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. கேட்க வேண்டிய தேவை இருக்காது. 99% ஆனவர்களுக்கு தொடர்பு இருக்காது. ஏதோ இந்த ஆஃபீஸர்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு மாத்திரம் லேசான நட்பு இருக்கலாம். இது பிழையானது.
அவர்களுடன் நாம் உறவாட வேண்டும், உரையாட வேண்டும், கலந்து பேச வேண்டும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிற சமயத்தவர்கள் மீது, பிற சமூகத்தவர்கள் மீது நமக்குள்ள கடமைகள் பற்றி நமது மார்க்கம் பறக்க பேசியிருக்கிறது. இத்தொடர்பிலே நான் எழுதிய ஒரு நூலைத்தான் இங்கு உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். சமாதானத்தை நோக்கி என்ற இந்த நூல் ஜாமியா நதீமியாவிலே இயங்குகின்ற சென்டர் ஃபார் பீஸ் அண்ட் டயலாக், சமாதானத்துக்கும் கலந்துரையாடலுக்குமான நிலையத்துக்கூடாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூலிலே இஸ்லாம் எந்த அளவு தூரம் அமைதி மார்க்கம், சமாதானத்தை உலகத்தில் நிலைநாட்ட வந்த மார்க்கம் என்பதை மிக அற்புதமாக நாங்கள் விளக்கி இருப்பதோடு, எப்படி பிற சமயத்தவர்களோடு நமது உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் பால் உள்ள கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தொடர்பிலான விளக்கங்கள் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல தாய் நாட்டிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய, தாய் நாட்டுக்காக நிறைவேற்ற வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கின்றன. எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு தாய் நாடு இருக்கிறது. அந்த தாய் நாட்டுக்கு அவர் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கிறார். அந்த கடமைகளை அவர் நிறைவேற்ற வேண்டும். அந்த நாட்டிலே அவர் ஒரு நட்பிரஜையாக, ஒரு குட் சிட்டிசனாக வாழ கடமைப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் சகோதரிகள் சகோதரர்களைப் போலவே ஒரு நட்பிரஜைக்குரிய தன்மைகளையும் தகமைகளையும் கொண்டவர்களாக விளங்க வேண்டும். நட்பிரஜை என்றால் யார், நட்பிரஜைத்துவம் என்றால் என்ன, நட்பிரஜைக்கு உரிய பண்புகள் தன்மைகள் யாவை என்பது தொடர்பிலும் நான் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறுபான்மை சமூகமும் நட்பிரஜைத்துவமும். இந்த புத்தகம் எப்படி ஒரு நாட்டிலே நாம் நட்பிரஜையாக வாழ வேண்டும், நட்பிரஜைக்குரிய தன்மைகள் என்ன, தகமைகள் யாவை, கடமைகள் பொறுப்புகள் என்ன என்பது தொடர்பிலே இந்த புத்தகம் விளக்குகிறது. இவற்றுக்கூடாக நாம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றிய நல்ல ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஒரு நாட்டிலே வாழ்கிறோம் என்றால் அந்த நாட்டிலே வாழ்கிற மனிதர்கள் நம்மை ஒரு அருளாக பார்க்க வேண்டும். நாம் வெறுமனே ஒரு நாட்டுக்கு சுமையாக, ஒரு ஊருக்கு சுமையாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடாது. அந்த ஊர் நம்மை ஒரு சுகமாக பார்க்க வேண்டும், ஒரு அருளாக பார்க்க வேண்டும். நம்மால் இந்த ஊருக்கு, இந்த நாட்டுக்கு நிறைய பிரயோசனம் கிடைக்கிறது என்ற பார்வை வர வேண்டும். இது மிக முக்கியமானது. சகோதரிகளே, நாம் வஃபாத்தாகிவிட்டால் ஜனாசாவை வைத்துக்கொண்டு கேட்பார்கள், இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் குடும்பத்தாரோடு பேசிக்கொள்ளுங்கள், அவர்களோடு பேசி தீர்த்து கொள்ளலாம். சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஏனையவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு பேசி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். காசு சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலாக இருந்தால் தீர்த்து கொள்ளலாம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் எத்தனை எத்தனை வகையான கடன்கள் இருக்கின்றன. நாம் பிறந்த இந்த பூமிக்கு கடன், ஊருக்கு கடன், படித்த பாடசாலைக்கு கடன், ஓதின மദ്രസാவுக்கு கடன், மக்தபுக்கு கடன், ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கடன், தபால் நிலையத்துக்கு கடன், போக்குவரத்து சேவைகளுக்கு கடன். எல்லாம் இலவசமாக தானே பெற்றிருக்கிறோம். வாப்பட சொத்தா, வாப்பட சொத்தா. இந்த பாதையை கூட யூஸ் பண்றோம், பப்ளிக் ரோடு. யூஸ் பண்ணதுக்குள்ள கடன், கடப்பாடு, இவற்றை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா? நமது வஃபாத்துக்கு பிறகு குடும்பத்தாரால் நிறைவேற்ற முடியுமா இந்த கடன் எல்லாத்தையும்? நாம நிறைவேற்றிட்டு போகணும். எனவே நிறைய கடமைகளும் கடன்களும் கடப்பாடுகளும் உண்டு. அவற்றை எல்லாம் நிறைவேற்றிதான் கரை சேரலாம். ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத், அல்லாஹ்வுக்குள்ள கடமைகள் ஒரு பக்கம் என்றால் அடியார்களுக்குள்ள கடமைகள் மறுபக்கம். இரண்டு வகையான கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். தீனுக்குரிய கடமைகள், அதை அடுத்து பேசுவோம். இறுதியாக ஒரு ஆலிமா என்ற வகையில், ஷரியாத்துறையை கற்றவர்கள் என்ற வகையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய சிறப்பு கடமைகள் என்ன என்பதை சுருக்கமாக கலந்துரையாட நினைக்கிறேன். நான் ஏற்கனவே தொட்டு காட்டியது போல ஒவ்வொரு அருளும் அமானிதம். ஆயுள் ஒரு அருள், அது ஒரு அமானிதம். இளமை ஒரு அருள், அது ஒரு அமானிதம். செல்வம் ஒரு அருள், ஒரு அமானிதம். காசு பணம் ஒரு அருள், அது ஒரு அமானிதம். அறிவு ஒரு அருள், அது ஒரு அமானிதம்.
ஷரியாத்துறை அறிவை பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு அருள். அதே போல அது மிகப்பெரிய அமானிதம். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்களே ஒவ்வொருவரும் தனக்குள் கேட்டு விடை காணுங்கள். ஷரியாத்துறையில் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் படித்த அந்த அருளை பெற்ற இங்கிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அருளுக்குரிய அமானிதத்தை நிறைவேற்றினீர்களா, நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தான் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அருளாக நினைத்திருக்கும் இந்த ஷரியாவுடைய அறிவை மிகப்பெரிய அமானிதமாக கருதி நாளை மறுமையில் நான் பெற்ற 5, 6, 7, 8 ஆண்டுகள் நான் பெற்ற இந்த அறிவை பற்றி விசாரிக்கப்படுவேன். நான் விசாரிக்கப்படுவேன் நாளை மறுமையிலே, மஹ்ஷரிலே, அந்த பயங்கரமான நாளிலே, நிழலே இல்லாத அந்த நாளிலே 4 வினாக்களுக்கு விடை சொல்லாத வரை ஒருவருடைய பாதம் உசும்பாது. இந்த 4 பெரும் வினாக்களில் ஒரு வினா என்ன? பெற்ற அறிவை வைத்து, இல்மை வைத்து நீ என்ன சாதித்தாய், என்ன செய்தாய்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நாம் நகர முடியாது. அந்த கேள்விக்கு நாளை மறுமையிலே, மஹ்ஷரிலே பதில் சொல்லக்கூடிய வகையில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த இலக்கோடு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை மற்றும் ஒரு சாதாரண நிகழ்வாக நீங்கள் பார்க்க கூடாது. அந்த வகையிலே ஷரியாத்துறை சார்ந்த உங்களுக்கு, ஆலிமாக்களாகிய உங்களுக்கு அடிப்படையான 4 கடமைகள் இருக்கின்றன. நாட்பெரும் கடமைகள் என்று இதனை நான் வர்ணிப்பேன். முதலாவது, நீங்கள் பெற்ற அறிவை பாதுகாப்பது. இதனையும் கேள்வியாக எழுப்பலாம், இதனையும் இங்கு நான் கேள்வியாக முன்வைக்கலாம். நான் முன்வைக்கிறேன், நீங்கள் மனதுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். பெற்ற அறிவை, படித்த அரபு மொழியை, லுகாவை, நஹ்வை, தஃப்சீரை, ஹதீஸை, ஃபிக்ஹை, அகீதாவை, இந்த பாடங்களை எல்லாம் நான் இன்று வரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேனா? மறக்காமல் ஞாபகம் வைத்திருக்கிறேனா? இல்லை என்றால் நாளை மறுமையில் இதற்கு ஜவாப் சொல்ல வேண்டும். நியாயம் சொல்லி தப்ப முடியாது. நான் என்ன செய்ய? படிச்சு முடிச்ச கையோட முடிச்சு வச்சிட்டாங்க. முடிச்சு வச்ச ஒரு பொம்பளையால எப்படி படிச்ச படிப்பை பாதுகாக்கலும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை போய் மறுமையில சொல்றதுக்கு இப்பவே பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் சரி வராது. பெற்ற அறிவை பாதுகாக்கிற கடப்பாடு. 2வது, பாதுகாத்தா மட்டும் போதாது. அடுத்த அமானிதம், அடுத்த கடமை, அடுத்த டியூட்டி, துறை போகுதல். பெற்ற அறிவை மேலும் வளர்க்கிறது. நீங்கள் ஓதிய மதரசாவில் நீங்கள் ஓதவில்லை, படித்த மதரசாவில் நீங்கள் படிக்கவில்லை. அப்ப என்ன செஞ்சோம்? உங்களுக்கு தெரியும் என்ன செஞ்சது. எஸ், யாரும் ஒரு மதரசால, ஜாமியால படிக்கிறது இல்லை. எப்படி படிக்கிறது, எதை படிக்கிறது, எந்த ஒழுங்குல படிக்கிறது என்றதை தெரிஞ்சு கொள்வது மாத்திரம்தான். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். எப்ப தெரியுமா படிக்க ஆரம்பிக்கிறது? மதரசால இருந்து பட்டம் பெற்று வெளியேறியது பின்னால். நிறைய பேர் நினைக்கிறாங்க மதரசாட கோர்ஸ் முடிஞ்ச உடனே படிச்சு சிலவங்க கிழிச்சு முடிஞ்சிடுற, புத்தகத்தையும் கிழிச்சு போட்டுருவாங்கள. சில ஆட்கள் படிச்சு முடிஞ்சு என்ற பிறமையில புத்தகத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற. நாங்க முடிஞ்சுமா, நீங்க படிக்க வேண்டும் இல்லை. மதரசால ஓதுற காலம், படிக்கிற காலம் என்றது எதை படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எந்த ஒழுங்குல படிக்கிறது என்பதை தெரிஞ்சு கொள்ற காலம். உண்மையிலே படிக்க ஆரம்பிக்கிறது முடிஞ்ச பிறகுதான். ஒரு PhD கலாநிதி பட்டப்பின் படிப்பை முடித்தவரும்
கலாநிதி பட்டப்பின் படிப்பை முடித்த பிறகுதான் படிக்க ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் படிப்புடைய ஒழுங்கை அவர் கற்றுக்கொண்டார், டிசிப்ளினை கற்றுக்கொண்டார். இதுதான் மிகப்பெரிய உண்மை. எனவே அந்த வகையில் பெற்ற அறிவை பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்களோட அறிவை மேலும் 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 வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது கடமை. மூணாவது, அறிவை பாதுகாக்கிறோம், அறிவை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். ராவு பகலாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம், ஆராயிரோம், கோர்சஸில் கலந்து கொள்கிறோம். ஒரு கோர்ஸ் முடிய இன்னொரு கோர்ஸுக்கு போகிறோம். நான் மதரசால இருந்து பட்டம் பெற்று வெளியேறின நாள் முதல் ஒன்றன் பின் ஒன்றாக நான் பாடநெறிகளை தொடர்ந்தும் பின்பற்றி கொண்டே இருக்கிறேன், ஃபாலோ பண்ணி கொண்டே இருக்கிறேன். மதரசா முடிஞ்ச பிறகு டிகிரி முடித்தேன், அதுக்கு பிறகு டிப்ளமா செஞ்சேன், அதுக்கு பிறகு ஹை டிப்ளமா செஞ்சேன், அதுக்கு பிறகு மாஸ்டர் செஞ்சேன். இப்போ பிஹெச்டி செய்கிற நோக்கம் இருக்குது, துவா செய்யுங்க என்று சொல்கிறவங்க இருப்பீங்க. எஸ், இது நான் ஓரங்க நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறேன். நானே கேள்வி எழுப்பி நானே பதில் சொல்லி எல்லாம் என்ற வேலை தான். ஓகே சகோதரிகளே, ஆனால் பெற்ற அறிவை அடுத்தவர்களுக்கு போதிக்கிற, அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற, அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த கடமையை நிறைவேற்றல் என்றாலும் நாங்கள் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொள்வோம். பெற்ற அறிவை பாதுகாக்கவும் வேணும், வளர்க்கவும் வேணும், துறைப்போக கற்கவும் வேணும், பிறருக்கு போதிக்கவும் வேணும். சாலிஹாகவும் இருக்கணும், முஸ்லிஹாவாகவும் இருக்கணும், ஆலிமாகவும் இருக்கணும், முஅல்லிமாவாகவும் இருக்கணும், முஃப்தியாவாகவும் இருக்கணும், தாயாகவும் இருக்கணும். இது மூணாவது கடமை. பெற்ற அறிவை பரப்புவது, அடுத்தவர்களுக்கு போதிப்பது. அடுத்ததாக நம் வழியில் நமது இந்த பணியை தொடரக்கூடிய தன்மையும் தகமையும் கொண்ட இரண்டாம் கட்ட பரம்பரையை உருவாக்குவது, செகண்ட் லேயரை உருவாக்குவது. நம்மை போன்ற ஆலிமாக்களை, நம்மை விட அறிவும் திறமையும் கொண்ட அறிஞர்களை உருவாக்குவது. இந்த 4 பெரிய கடமைகள் உங்களுக்கு இருக்கிறது. அதில் முதலாவது கடமை என்ன? பெற்ற அறிவை பாதுகாப்பதும், அதனை வளர்ப்பதும், துறை போக கற்பதும். இங்குதான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற மற்றுமொரு கோ மெசேஜ். நீங்க பெற்ற அறிவை பாதுகாக்க வேணும், வளர்க்கணும், துறை போக கற்கணும், படிச்சு கொண்டே இருக்கணும். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் லைஃப் லாங் லேர்னிங், தலபுல் இல்ம் மதல் ஹயா. வாழ்நாள் கல்வி, வாழ்நாள் பூராவும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். நான் மாணவனாக இருந்தேன் என்று ஒருவர் சொல்லக்கூடாது. நான் என்றும் மாணவன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியை நான் ஒரு நாள் சந்தித்தேன். நான் கேட்டேன், உங்களோட துறை என்ன என்று. அவர் சொன்னார், நான் ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி. பேராசிரியர் சொல்கிறார், நான் வரலாற்றுத்துறை மாணவன். அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? நான் ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர், பேரறிஞர் என்று சொல்லல, நான் வரலாற்றுத்துறை மாணவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எனவே ஒரு ஸ்காலர் என்ற ஆங்கில வார்த்தைக்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று அறிஞன், இன்னொரு பொருள் மாணவன். நல்ல மாணவன் தான் நல்ல அறிஞனாக இருப்பான். நல்ல அறிஞன் என்றால் அவன் நல்ல மாணவன். லைஃப் லாங் லேர்னிங், வாழ்நாள் பூராகவும் ஒருவர் கற்கல்ல என்று சொன்னால் அவர் கற்ற கல்வியை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார், அதனை வளர்க்க மாட்டார், அதில் அப்டேட்டிங் இருக்காது, அப்கிரேடிங் இருக்காது. லைஃப் லாங் லேர்னிங் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் பயின்று கொண்டே இருக்க வேண்டும், பயில வேண்டும், பயின்றதை துறக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் பயில வேண்டும். லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், இந்த 3 செயற்பாடுகளும் கடைசி மௌத்து வரைக்கும் நடந்து கொண்டிருக்கணும். உங்களுக்குள்ள பிரதானமான சிறப்பு கடமை இது, ஷரியாத்துறை ஆக்கல் என்ற வகையில். யோசிச்சு பாருங்க, இப்போ இது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவங்களோட ஒவ்வொருத்தரையும் பர்சனல் லைஃப்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில். கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றதில் சிலது பொருத்தமற்றதாக இருக்கும், காலம் கடந்ததாக இருக்கும், பிழையானதாக இருக்கும், சரிபடுத்த வேண்டியதாக இருக்கும். கற்றதை துறக்க வேண்டும். பிறகு ரீலேர்னிங்,
மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். எனவே தான் சொல்லுவார்கள் 21ஆம் நூற்றாண்டின் தி illiterate of the 21st century, 21ஆம் நூற்றாண்டின் இந்த நூற்றாண்டின் இந்த மிலேனியத்துடைய தற்குறி என்றால் எழுத வாசிக்க தெரியாதவர் யார் தெரியுமா? அவருக்கு வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது, எழுத வாசிக்க தெரியாதவர் அல்ல. பட் தோஸ் who cannot learn, unlearn and relearn, யார் பயின்று கொண்டே இருக்கவில்லையோ, கற்றுக்கொண்டே இருக்கவில்லையோ, பயின்றதை துறந்து கொண்டே இருக்கவில்லையோ, மீண்டும் மீண்டும் பயின்று கொண்டே இருக்கவில்லையோ, இவர்கள் தான் 21ஆம் நூற்றாண்டின் தற்குறிகள், எழுத வாசிக்க தெரியாதாக்க. நான் பேராதன் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் முடித்தார், எம்ஃபில் முடித்தார். இப்போ 1995. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கட்டுரைகள் எழுதிக்கிறீங்க, எத்தனை புத்தகங்கள் எழுதிக்கிறீங்க? இல்லை, அதுக்கப்புறம் நான் சரியான பிஸி ஆகிட்டு அதுக்கெல்லாம் டைம் இல்லைண்டா இவர் எழுத வாசிக்க தெரியாதவர். ஏண்டா அவர் எம்ஃபில் செய்தார் தான், மாஸ்டர் செய்தார் தான், ஆனால் தொடர்ந்தேர்ச்சியான லேர்னிங், ரீலேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங் அவர்கிட்ட இல்லை. எனவே அவர் ஒரு இல்லிட்ரேட், அவர் தற்குறி. இதுதான் இந்த நூற்றாண்டிலே தற்குறிக்கு வழங்கப்படுகிற, எழுத வாசிக்க தெரியாதற்கு வழங்கப்படுகிற வரை விலக்கணம். எனவேதான் நமது முன்னோர்கள் சொல்வார்கள், உத்துலுபில் இல்ம மினல் மஹதி இலல் லஹத். பழைய ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அதாவது தொட்டில் முதல் சுடுகாடு மட்டும் அறிவை தேடு. தொட்டில் ஆரம்பித்த அறிவு தேடல் கபூர் வரைக்கும் தொடரணும், மன்னரை வரைக்கும் தொடரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஹதீஸ் இது. 2 பேர் உடைய பசி தீராது, இருவருடைய பசி தீராது. தாலிபு இல்ம் தாலிபு துனியா. அறிவை தேடுபவர் தேடிக்கொண்டே இருப்பார், போதும் என்ற நிலை வராது. துனியாவை தேடுவரும் அப்படித்தான், எவ்வளவு தேடினாலும் ஸ்கை இஸ் த லிமிட், வானமே எல்லையாக இருக்கும், கடைசி வரைக்கும் திருப்தி அடைகிறது இல்லை. ஓகே, எங்களோட ஆரம்ப கால அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கணும், உலமாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கணும். அவர்கள் தங்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில், மரணப்படுக்கையில் இருக்கிற நேரமும் தனது பிள்ளைகளை, மாணவர்களை அழைத்து சொல்வார்களாம், இந்த தஃப்சீரை எடுத்து வாசியுங்கள், இந்த குர்ஆன் ஆயத்துடைய விளக்கத்தை வாசியுங்கள், இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை வாசியுங்கள். அந்த புதிய விளக்கத்தை கேட்ட நிலையில் எனது ரூஹ் பிரிவதை நான் விரும்புகிறேன். அதாவது மரணப்படுக்கையில் கூட, சக்கராத்துடைய வேளையில் கூட ஒரு புதிய விஷயத்தை அறிந்த நிலையில், தெரிந்த நிலையில் எனது ஆன்மா பிரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்ற நிலைப்பாட்டிலே நமது ஆலபகார மனிதர்கள், உலமாக்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். நிறைய உதாரணங்கள் எனக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். நேரத்தை கவனத்தில் கொண்டு என்னால் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை தொடர முடியாமல் இருக்கிறது. சில ஆரம்ப கால மனிதனிடம் கேட்கப்பட்டது, இலா மத்தா தத்லுபுல் இல்ம், எவ்வளவு காலத்துக்கு நீங்க படிக்க போறீங்க? இந்த நாளும் படிப்பு, இந்த நாளும் தலபுல் இல்ம், இந்த நாளும் தேடல். அவர்கள் சொன்ன பதில் என்ன? இலல் மமாத், கடைசி நிமிடம் வரைக்கும், கண்மூடும் வரைக்கும் நாங்கள் படிச்சு கொண்டேதான் இருப்போம். இதான் நமது ஆரம்பகால மனிதர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு வேலை இந்த நேரமும் ஹதீஸ் துறையில் படிச்சு கொண்டே இருக்கிறது. அவரிடம் கேட்கப்பட்டது, எவ்வளவு நாளைக்கு நீங்க ஹதீஸ் ஹதீஸ் ஓட போறீங்க, ஹதீஸ் ஹதீஸ் தேட போறீங்க, தேடி தேடி எழுத போறீங்க? அவர்கள் ஒரே வார்த்தை சொன்னார்கள், இல்லல் மவுத், என்ற மவுத்து வரைக்கும் இது தொடரும் என்று சொன்னார். கபரை போய் சந்திக்கும் வரைக்கும் நான் இதை தொடருவேன் என்று மற்றொரு சந்தர்ப்பத்திலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அழகான அற்புதமான நிறைய செய்திகள் இருக்கின்றன. நேரத்தை கவனத்தில் கொண்டு அவற்றை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்பதை கவலையோடு மீண்டும் மீண்டும் அறிய தருகிறேன். என்றாலும் இந்த பிரசன்டேஷன் ஏதோ ஒரு வடிவில் உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற காரணத்தினால் மனைவி நிறைவு கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். எனவே மிக முக்கியமாக, அடிப்படையாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் இருக்கிறது. எனது இறுதி மூச்சு வரை, எனது ஆயுள் நிறைவு பெறும் வரை நான் இளமையாக இருக்கிறேனோ, முதுமையாக இருக்கிறேனோ, நான் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேனோ, நோயாளியாக இருக்கிறேனோ, நான் தொழில் பார்க்கிறேனோ, வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேனோ,
நான் எதுவாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நான் லைஃப் லாங் லேர்னிங் படித்து கொண்டே இருப்பேன், கற்றுக்கொண்டே இருப்பேன், வாசித்து கொண்டே இருப்பேன் என்ற இந்த நிலைப்பாட்டுக்கு வருகின்ற ஆன்மீக தார்மீக கடப்பாடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இப்படி சொல்வதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என்றால் நான் இந்த கணப்பொழுது வரை கற்பவனாகவே இருக்கிறேன். லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், பயில்கிறேன், பயின்றதில் பலதை துறக்கிறேன், மீண்டும் மீண்டும் பயின்று கொண்டே இருக்கிறேன். எனவே இந்த ஒரு நசீஹாவை உங்கள் அனைவருக்கும் செய்யக்கூடிய தகுதி ஓரளவேனும் எனக்கு இருக்கிறது நினைப்புகிறேன். படிக்காத நாட்கள் வாழ்க்கையில் என்றும் இருந்ததில்லை என்று சொல்லலாம். நமது ஆரம்பகால இமாம்களில் பலர் திருமணம் முடித்த முதல் நாளில் கூட அவர்கள் வளமையாக வாசித்த, பார்த்த, படித்த விஷயங்களை தொடர்ந்தும் பார்த்து படித்து நிறைவு செய்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றை கூட நாம் பார்க்கிறோம். அத்தகைய ஒரு பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். எனவே பட்டதாரிகள் இப்போ எல்லோரும் பெருமைப்பட்டுக் கொள்றாங்களே, நான் மௌலவியா மட்டுமல்ல, நான் கிராஜுவேட். அதாவது அவங்க சொல்ல வாரேன்டா, நான் கிராஜுவேட்ன்றது தான் நாங்கள் முக்கியமான செய்தி. மௌலவியாவும் தான். சரி, நீங்கள் பட்டதாரிகளா? பட்டதாரிகள் என்போர் படித்து முடித்தவர்கள் அல்ல. அவர்கள் எதையெல்லாம் இனிவரும் காலங்களில் படிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டவர்கள் மட்டுமே. இந்த செய்தியை தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் விளக்கினேன். எனவே அந்த வகையில் நீங்கள் குறைந்தபட்சம் 6 வகையான அறிவு ஞானங்களை பெற வேண்டும். முதலாவது ஆழமான இஸ்லாமிய அறிவை பெற வேண்டும். தஃப்சீர், ஃபிக்ஹ், ஹதீஸ், அகீதா, தஸவ்வுஃப், இப்படி இஸ்லாமிய கலைகளை நீங்கள் ஆழமாக கற்க வேண்டும். உசூல் ஃபிக்ஹ், உலூமுல் குர்ஆன், உசூல் ஹதீஸ் அடங்கலான இஸ்லாமிய கலைகளை ஆழமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வரலாற்று அறிவை நீங்கள் பெற வேண்டும். மாண்டவியல் கலைகள் பற்றிய அறிவு உங்களுக்கு தேவை. அறிவியல் விஞ்ஞானங்கள் பற்றிய தெளிவு உங்களுக்கு தேவை. நடைமுறை விவகாரங்களை நீங்கள் படிக்க வேண்டும். மொழி அறிவை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். மொழி புலமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றோடு பல ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், பல்வேறுபட்ட திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவையுடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதை ஒவ்வொன்றையும் நான் இங்கு விளக்க விரும்பவில்லை. நிறைய விஷயங்களை நான் விட்டுட்டு போகிறேன். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வது அமானிதமாக இருக்கும்னு நான் நினைக்கவில்லை. எனக்கு ஒரு நேரம் முடிஞ்சிட்டு இல்லையா? இல்லைண்டா இப்போ அப்போ அதை கேட்ட நேரம் 1 ஹவர்னு சொன்னீங்க. அப்போ 1 ஹவரில் நான் முடிக்கணும். 15 மினிட்ஸ் கூட எடுக்கலாம்னு சொன்னீங்க. கஷ்டமாக தான் இருக்குது. என்றாலும் இறுதியாக இதை கொஞ்சம் பாருங்கள். ஆலிமா கேப், என்னது ஆலிமா கேப்னு சொல்லி ஆம்பளைகள் தான் கேப் போடுவாங்க. சார், நான் உங்களோடு கலந்து கொண்ட விஷயங்களை ஒரு சிலபஸ் என்று சொன்னேன். கண்டிப்பாகவே இது ஒரு சிலபஸ் மாத்திரமே. ஒரு ஆலிமா என்ற வகையில் குறிப்பாகவும், ஒரு பெண் என்ற வகையில் பொதுவாகவும் உங்களுக்குள்ள கடமைகளை தொட்டு காட்டினேன். இறுதியாக உங்களது அறிவையும் திறன்களையும் எப்படியெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் தொட்டு காட்டினேன். இவற்றையெல்லாம் நீங்கள் விரிவாக விளக்கமாக படிக்க வேண்டும். இதற்காக ஆலிமா கேப் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் ஜாமியா நதீமியாவிலே ஆரம்பித்திருக்கிறோம். ஜாமியா நதீமியாவுக்கு இயங்குகின்ற ADRT, அகாடமி ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், அபிவிருத்தி ஆய்வு மற்றும் பயிற்சிக்கான அகாடமி கூடாக ஆலிம்களுக்கான கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம், ஆலிம்களுக்கான திறன் விருத்தி நிகழ்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து இதுவரை 2 குழாம் 40 வயதுக்கு உட்பட்ட இளம் ஆலிம்களை வலுவூட்டும் நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக ஆலிமாக்களுக்கான ஒரு 3 நாள் கருத்தரங்கை, வதிவிட வசதியோடு கூடிய கருத்தரங்கை இன்ஷா அல்லாஹ் நடாத்த உத்தேசித்திருக்கிறோம்.
அந்த 3 நாட்களும் கூட இன்னும் ஒரு அறிமுகமாகத்தான் இருக்கும். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஒரு வருட ஒரு கற்கை நெறியை ஆலிம்களுக்கு தனியாகவும் ஆலிமாக்களுக்கு தனியாகவும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த நாட்டிலே ஷரியா துறை சார்ந்த ஆண்களும் பெண்களும் ஆலிம்களும் ஆலிமாக்களும் சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய திறனுள்ளவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக வர வேண்டும். அதற்காக அவர்கள் வலுவூட்டப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், அவர்களுடைய எல்லா வகையான திறன்களும் போஷிக்கப்பட வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு தான் இத்தகைய வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். வெகு விரைவிலே விண்ணப்பம் கோரப்படும். ஆனால் கடும் போட்டியாக இருக்கும். 60 பேர் தான் ஒரு பெஞ்சிலே அனுமதிக்கப்படுவார்கள். ஆலிம்களிலேயே மிக பெருந்தொகையானவர்கள் விண்ணப்பித்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ற வகையில் ஒவ்வொரு பெஞ்சையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் விண்ணப்பித்தால் அதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். முதல் தடவை கிடைக்காவிட்டாலும் 2ஆம் தடவை 3ஆம் 4ஆம் தடவைகள் அது கிடைக்கலாம். ஆனால் இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய செய்தி. மாஷா அல்லாஹ் அந்த வகையிலே காத்தாங்குடி ஜமியத்துல் உலமா கிளை காலத்துக்கு தேவையான காலம் வேண்டி நிற்கின்ற இந்த ஒரு மகத்தான பணியை முன்னெடுத்திருப்பதை இன்று நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் மீண்டும் இந்த முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காத்தாங்குடி ஜமியத்துல் உலமா கிளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். மேலதிகமாக உங்களுடைய நலனை கவனத்தில் கொண்டு மற்றும் ஒரு முன்மொழிவை இங்கு முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். சகோதரிகள், உங்களை போன்ற ஆலிமாக்கள் 3 நாட்கள் ஊரை விட்டு வெளியே வந்து ஜாமியா நதீமியா இருக்கும் இடத்துக்கு வந்து படிப்பதிலே சிரமங்கள் இருக்கலாம். ஒரு வருட பாடநெறி என்றால் அது மிக பொறுப்பான விஷயமாக மாறலாம். எதுவும் ஓரளவு நடைமுறை சாத்தியமானதாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் முதல் தடவையாக இதனை நான் சொல்கிறேன். இந்த காத்தாங்குடி பிரதேசத்திலே பெருந்தொகையான ஆலிமாக்கள் இருக்கிற காரணத்தினாலும் பொதுவாக இந்த கிழக்கு மாகாணத்திலே ஒப்பீட்டு ரீதியில் கணிசமான தொகை ஆலிமாக்கள் இருக்கிற காரணத்தினாலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்த்தது போல நீங்கள் திரளாக வந்திருக்கிற காரணத்தினாலும் உங்களது ஆர்வத்தையும் ஆசையையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஈடுபாட்டையும் கவனத்தில் கொண்டு காத்தாங்குடி ஜமியத்துல் உலமாவுடைய அனுசரணையோடு இன்ஷா அல்லாஹ் நமது வளவாளர்களுக்கு கூடாக இங்கு இருக்கிற சில வளவாளர்களையும் இணைத்து கொண்டு இந்த ஆலிமா கேப் நிகழ்ச்சியை ஜாமியா நதீமியாவுடைய ஏடிஆர்டி நிறுவனம் நடாத்தும் ஆலிமா கேப் 3 நாள் நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் காத்தாங்குடி நடாத்துவதற்கு உங்களது ஏற்பாட்டின் கீழ் நடாத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் நாங்கள் யோசிக்கலாம். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.